2000 ஜூலை 24 புளோரிடா. இங்க மெரிட் ஐலாண்டுன்னு சொல்லி ஒரு ஐலாண்ட் இருக்கு. ஐலாண்ட் அப்படின்னாலே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சுத்தி நாலா பக்கமும் தண்ணி மட்டும்தான் இருக்கும். இந்த ஐலாண்டுக்குள்ள இருக்கவங்களுடைய எல்லாத்தோட வீட்லுமே வந்துட்டு போட் இருக்கும். அதே மாதிரி பல பேர் வந்துட்டு மீன் பிடிக்கிற தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மெரிட் ஐலாண்டுக்குள்ள ஜெரி லோப்பர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. இவர் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ். இவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல இவர் ஒரு போட்டை கட்டி வச்சிருக்காரு. வழக்கமாவே இவர் காலையில் எந்திரிச்சார் அப்படின்னு சொன்னா அவரோட போட்டை போயிட்டு கிளீன் பண்ணுவாரு. எல்லாமே ப்ராப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாரு. இப்படிதான் அன்னைக்கு வந்துட்டு அவர் போட்டை செக் பண்றதுக்காக போயிருக்காரு. ஆனா அப்ப அவருக்கு தெரியாது இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை அவர் பார்க்க போறாரு அப்படின்னு. அவருடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த குளத்துக்கு போறதுக்கு முன்னாடி நடுவுல ஒரு நடப்பாதை இருக்கு. அந்த நடப்பாதையை கடந்துதான் அந்த குளத்துக்கு போக முடியும். இப்படி அவரோட வீட்டுக்கு பின்னாடி இருந்த அந்த நடப்பாதையில நடந்து போயிட்டு இருந்தப்பே தூரத்துல ஏதோ ஒண்ணு ஆத்துல மிதக்கிற மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா ஆரம்பத்துல இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆத்துல எக்கச்சக்கமான பொருட்கள் வந்து அடிச்சுக்கிட்டு வரும். அது மரக்கிளைங்க, மரப்பட்டை, செடி கொடிங்க எதுவா வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே கிட்ட வராரு. கிட்ட வந்தப்ப பயங்கரமான ஒரு வாடை அடிச்சிருக்கு. என்னது இது, இவ்வளவு மோசமா ஒரு வாடை அடிக்குது, இது வரைக்கும் இந்த மாதிரி எப்பயுமே அடிச்சதே இல்லையேன்னு யோசிக்கிறாரு. ஒருவேளை எதுவும் மிருகம் எதுவும் சேர்த்து மிதந்துட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவரு கிட்ட போய் பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அது மிருகத்துடைய சடலம் இல்ல, ஒரு பொண்ணுடைய சடலம் அப்படின்னு. இதை பார்த்த உடனே இவருக்கு பயங்கரமா தூக்கி வாரி போடுது. என்ன பண்றது அப்படின்னு தெரியல. ரொம்பவே பதட்டமா தலை சுத்துற மாதிரி இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு அவரோட செல்போன் எடுத்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு அவரோட செல்போன் எடுக்கும் போது அதே பதட்டத்துல அந்த செல்போனை வந்துட்டு தண்ணியில போட்டுறாரு. சரி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய செல்போன் மூலியமா இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு அவசரமா அவர் கிளம்புறாரு. இவரு அந்த நடப்பாத வழியா ஓடி போயிட்டு இருந்த அந்த சமயத்துல எதிரில் ஒரு நபர் வராரு. அந்த நபரை நிறுத்தி உங்களோட செல்போன் தாங்க, எமர்ஜென்சி அப்படின்னு கேட்கிறாரு. அவரும் தன்னோட செல்போனை எடுத்து கொடுக்க இவர் அந்த செல்போனை வாங்கி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கால் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு சடலம் வந்து மிதந்துட்டு இருக்கு அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறாரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கால் வந்து அடுத்த கொஞ்ச நிமிஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த சடலத்தை பாக்குறாங்க. பார்த்த உடனே இது நார்மலான கேஸ் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த சடலத்தை பார்த்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அது பயங்கரமான ஷாக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பொண்ணுடைய சடலம் வந்துட்டு ட்ரெஸ் இல்லாத நிலைமையில குப்புற மிதந்த மாதிரி இருந்திருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்கு அப்படின்னு போலீஸ்க்கு தெரியுது. உடனடியே போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ஒரு டைவ் டீமை ரெடி பண்ணுறாங்க. அந்த ஆற்றுக்குள்ளே ஃபுல்லாக இறங்கி எதுனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு தேடி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த டீம் வந்து அந்த சடலத்தை பொறுமையாக வெளியில் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க இதுக்காகவே ஸ்பெஷலிஸ்டாக வச்சிருக்கக்கூடிய அந்த பேக்குள்ளே அந்த சடலத்தை வச்சு அதை கரைக்கு கொண்டு வராங்க. இந்த சடலம் தண்ணியில் இருந்ததுனால பயங்கரமாக டீகம்போஸ் ஆயிருக்கு. அதனாலேயே அந்த சடலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உப்பி போய் இருந்திருக்கு. வழக்கமாக இருக்கக்கூடிய வெயிட்ல இருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இதில் அடுத்தடுத்த ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுடைய கை கால் எல்லாமே வந்து இறுக்கி கட்டப்பட்டிருக்கு. அந்த பொண்ணுடைய வாயில வந்துட்டு டக்ட் டேப் போட்டு விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட காலில் வந்துட்டு ஒரு பேக்கை வச்சு சுத்தி இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பொண்ணு மூச்சு விட முடியாத அளவுக்கு அந்த பொண்ணோட வாய் மூக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே டேப் வச்சு சுத்தி இருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சிருக்கும், இது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை அப்படின்னு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த சமயம் இந்த கேஸை எப்படி கொண்டு போறது அப்படின்னு தெரியல. இந்த கேஸ்குள்ள ஏதோ ஒரு பசில் ஒளிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி மட்டும் அவங்களுக்கு புரியுது. இப்ப யார் இந்த பொண்ணு யாரு கொலை பண்ணா, எப்படி கொலை பண்ணா, எதுக்காக கொலை பண்ணா, இதுக்கு மேல போலீஸ் ஆஃபீஸருக்கு எப்படி க்ளூ கிடைச்சது, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ணாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஆரம்பத்தில் இருந்த சவாலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சடலத்தில் இருக்கக்கூடிய எவிடன்ஸை அழியாமல் எடுக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சடலம் வந்துட்டு தண்ணியில் இருந்தது ஒரு மாதிரி அழுகி போன நிலைமையில் இருக்கு. நல்லா உப்பி போயிருக்கு அப்படின்றதுனால பல தடயங்கள் வந்துட்டு அதில் அழிஞ்சிருக்கலாம். மேற்கொண்டு அதிலிருந்து தடயம் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்படி ரொம்பவே கவனமாக அந்த சடலத்தை எடுத்துட்டு போயிட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு அந்த பொண்ணுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறாங்க. லேப் டெஸ்ட் பண்ணதுல இந்த சடலம் வந்துட்டு ரொம்ப நாள் தண்ணியில் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெயில்ல மழையில அப்படின்னு சொல்லி பல டெம்பரேச்சர்ல இந்த சடலம் வந்து மிதந்து வந்ததுனால இது ரொம்பவே ஃபாஸ்டா டீகம்போஸ் ஆயிருக்கு. அந்த பொண்ணுடைய சடலத்தை தண்ணியில் இருந்து எடுத்தப்ப போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கூடவே பேக், டேப்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கிடைச்சது. இது எல்லாத்தையுமே ரொம்ப பத்திரமா கலெக்ட் பண்ணி அதை மெடிக்கல் எக்ஸாமினுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு நிறைய விஷயத்தை டெஸ்ட் பண்றாங்க. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சடலத்தை கட்டுறதுக்காக யூஸ் பண்ணி இந்த கயிறு, அந்த கயிறு வந்து நார்மலான பேட்டர்ன்ல இல்ல, அந்த கயிறு வந்து ரெட் அண்ட் ஒயிட் டபுள் டைமண்ட் ஷேப்ல வந்துட்டு ஸ்டிச் பண்ணிருக்காங்க. இந்த பின்னுன அந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான ஒரு பேட்டர்னா இருந்தது. அது மட்டும் இல்லாம இது கூடவே வந்து இன்னொரு ரோப்பும் கிடைச்சிருக்கு. அது வந்து பிளாக் கலர் ரப்பர்னால செய்யப்பட்ட ஒரு ரோப். இதோட பேர் வந்துட்டு விண்டோஸ் பிளைன்.
இந்த கயிறு எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சடலத்துடைய காலில் ஒரு பேக்கை கட்டியிருக்காங்க. அந்த பேக்கை அந்த காலோட சேர்த்து வச்சு கட்டுறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பேக்கை எக்ஸாமின் பண்ணப்போ அந்த பேக் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக் வந்துட்டு பயங்கரமாக கிழிஞ்சு போன நிலைமையில கிடைச்சிருக்கு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலையை பண்ணவன் இந்த சடலம் வந்துட்டு கடலுக்குள்ளே போயிடணும், மேலே வரக்கூடாது அப்படின்றதுக்காக கூட இவங்களோட காலில் ஒரு பேக்கை கட்டி அந்த பேக்குக்குள்ளே நிறைய கல்லை வச்சு உள்ளே போட்டிருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. இப்படி அந்த கல் அந்த பேக்கில் வச்சு இவங்களோட காலில் கட்டி இவங்களை உள்ள தள்ளினதுக்கு அப்புறமா இவங்க கண்டிப்பா கீழே போயிருந்திருக்கணும் அந்த கல்லோட வெயிட்னால. இப்படி உள்ள போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த பேக் வந்துட்டு கிழிஞ்சிருந்திருக்கணும். அதனால பேக் உள்ள இருந்த அந்த கல்லுலாம் வந்து பாத்தீங்கன்னா பேக் விட்டு கீழே போயிருந்திருக்கணும். இதுக்கப்புறம் கல்லோட வெயிட் வந்துட்டு அந்த பேக்ல இல்லாததுனால இந்த சடலம் வந்துட்டு தண்ணிக்கு மேல வந்து மிதக்க ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸர் அந்த சடலத்தோட தலையில கட்டி வச்சிருந்த அந்த டேப்பை வந்துட்டு பாக்குறாங்க. அதை பார்க்கும் போது அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்திருக்கு. பொதுவாக டக் டேப்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல, டார்க் ப்ளூ கலர்ல, கிரே கலர்ல, இந்த மாதிரி நிறைய கலர்ல வரும். ஆனா இங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர். இந்த மாதிரியான டக் டேப் வந்துட்டு ரொம்ப ரேரான இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவும் கம்மி பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒயிட் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதனால போலீஸ் ஆஃபீஸர் இந்த டேப் வந்துட்டு ஒரு முக்கியமான எவிடன்ஸா எடுத்துக்கிறாங்க. இவங்களுக்கு கிடைச்ச அந்த டேப் எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் டீமுக்கு அனுப்பி வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அதுல எதனாச்சும் ஃபிங்கர் பிரிண்டோ டிஎன்ஏவோ கிடைக்குமான்னு பாக்குறாங்க. ஆனா ஆஃபீஸர்ஸ்க்கு அதில் இருந்து எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட்டும் டிஎன்ஏ சாம்பிளும் கிடைக்கல. இதுக்கு மேலே இந்த கேஸை நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் இருக்கு. இந்த சமயம் தான் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை கட்டுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்த அந்த கைத்தில் சில ஹேர் சாம்பிள்ஸ்லாம் வந்துட்டு கிடைச்சிருக்கு. இறந்து போன அந்த பொண்ணோட தலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில், ப்ரௌன் கலரில் ஹேர் இருந்திருக்கு. அநேகமாக அவங்களோட தலைக்கு ஹேர் கலரிங் கூட பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அந்த ரோப்பில் இவங்களுக்கு கிடைச்ச அந்த முடியோட சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருந்திருக்கு. இதை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக இது கொலகாரனுடைய ஹேர் சாம்பிளாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உடனடியாக அதை லேபுக்கு அனுப்பி வச்சு டெஸ்ட் பண்றாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணப்ப இந்த முடி வந்துட்டு அந்த பொண்ணோட இது கிடையாது அப்படின்னு தெரியுது. சொல்லப்போனா அந்த முடி வந்துட்டு மனுஷங்களோட முடியே இல்லை அப்படின்னு தெரியுது. அது ஒரு நாயோடைய முடி. மறுபடியும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இது வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்ச எல்லா எவிடன்ஸையும் எடுத்துட்டு போயிட்டு லேப்ல வச்சு டெஸ்ட் பண்றாங்க. இது 2000 அப்படின்றதுனால பெரிய லெவல்ல டிஎன்ஏ டெக்னாலஜி எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வர கிடையாது. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து பயங்கர கஷ்டமா இருந்திருக்கு. கரெக்டா 72 மணி நேரம் கழிச்சு அந்த பொண்ணுடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்துட்டு வருது. இந்த ரிப்போர்ட்ல அந்த பொண்ணுடைய தலையில சுட்ட மாதிரி எந்த ஒரு தடயமும் இல்லை. அந்த பொண்ணுடைய எலும்பெல்லாம் உடைஞ்ச மாதிரியும் எந்த ஒரு தடயமும் இல்லை. எல்லாமே ப்ராப்பரா தான் இருந்திருக்கு. சொல்ல போனா அந்த பொண்ணுக்கு பெரிய லெவல்ல அடி கூட பட கிடையாது. ஆனாலும் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிருக்கு. இதை வச்சு போலீஸ் ஆஃபீஸர் 2 விஷயம் நடந்திருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒன்னு, அந்த பொண்ணுடைய தலை சுத்தி டேப் போட்டு மூட்டதுனால அவங்க மூச்சு திணறி இறந்து போயிருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா இவங்களுடைய கை கால் எல்லாத்தையுமே கட்டி போட்டு பேக் ஃபுல்லா கல்லு வச்சு கட்டி போட்டு இவங்களை தண்ணிக்குள்ள போட்டு இருந்திருக்கலாம். ரெண்டாவது, இல்லைனா இவங்க உயிரோடு இருக்கும்போது இவங்களோட கை கால் எல்லாத்தையுமே கட்டி போட்டு இவங்களோட காலில் பேக்கை கட்டி உள்ள கல்லை கட்டி இறக்கி இறந்திருக்கலாம். தண்ணிக்குள்ள போன பொண்ணு வந்துட்டு அதுக்கப்புறமா மூச்சு திணறி இறந்திருக்கலாம். இப்போ போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு ஒருவேளை உயிரோட தண்ணிக்குள்ள போட்டிருந்தாங்க அப்படின்னா எதுக்காக இந்த மாதிரி கொடூரமா கல்லை கட்டி இறக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப இந்த கேஸ் வந்துட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த பொண்ணு யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அந்த பொண்ணுடைய முகம் வந்துட்டு ரொம்ப உப்பி போயிருக்கு. உப்பம் கரெக்டா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வந்து ஒரு ஸ்கெட்ச் வரையறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய கண்ணு கருவிழி வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருந்திருக்கு. இது ரொம்ப ரேரான விஷயம் தான், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கெட்சை வச்சும் இந்த அடையாளத்தை வச்சும் போலீஸ் ஆஃபீஸர் தேடி பார்த்ததுல அந்த பொண்ணு யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய பேரு மிஸ்டி மோர்ஸ். இவங்களுக்கு 22 வயசு ஆகுது. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ப்ளூ கலர் ஐஸ் இருந்திருக்கு. இதனாலே வந்துட்டு அவங்க காலேஜ்ல அவங்க யூனிக்கா இருந்திருக்காங்க. இவங்க லோக்கல் கம்யூனிட்டி காலேஜ்ல தான் வந்து படிச்சிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ரொம்ப சோஷியலா பழகுவாங்களாம். இவங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரிகிற வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மாவுக்கு இடையில நிறைய சண்டை வந்தது. இந்த சண்டையோடைய காரணமா 1996ல இவங்க அம்மா லிண்டா அவங்க அப்பாவை டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா லிண்டா வந்துட்டு அவங்க பொண்ணான மிஸ்டி மட்டும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க பொண்ணு மிஸ்டிக்கு எல்லாமே அவங்க அம்மா லிண்டா தான். மிஸ்டி அவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவாங்களாம். மிஸ்டிக்கு பார்ட்டிக்கு போறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இப்படி இருக்கிறப்ப தான் 20 ஜூலை 2000 லிண்டா வந்து வீட்டுக்குள்ள படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தங்க கதவை தட்டுற மாதிரியான சத்தம் கேட்குது. யார் இது கதவை தட்டுறா அப்படின்னு சொல்லி லிண்டா வெளியில போய் பார்த்தப்ப மிஸ்டி அங்க நின்றுட்டு இருக்காங்க. என்னாச்சு, நீ தான் கதவை தட்டிட்டு இருக்கியா, நீ உள்ள வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா லிண்டா வந்துட்டு கேட்கறாங்க. அதுக்கு மிஸ்டி, நான் அவசர அவசரமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ற ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கேன். அந்த பார்ட்டியில நான் கலந்துக்க போறேன். அதனாலதான் வெளியே நின்று கூப்பிட்டேன். நான் இந்த பார்ட்டியில போய் கலந்துக்கிட்டு நாளைக்கு காலையிலாம் வீட்டுக்கு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி இவங்க சொல்லிட்டு இருந்த அந்த சமயத்துல இவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு.
டக்குன்னு அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி கொஞ்சம் தூரமா போய் நின்று பேசியிருக்காங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வேகமா அவங்க அம்மா கிட்ட வந்து சரிம்மா நான் பார்ட்டிக்கு போறேன், நாளைக்கு வரேன் பாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா லிண்டாவும் வந்துட்டு சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டோம் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. சரி மிஸ்டி வந்துட்டு காலையில லேட்டா தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட வேலைக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு அவங்களோட ஒர்க் ஃபுல்லா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மிஸ்டிக்கு எதனாச்சும் சமைச்சு தரலாம் அப்படின்னு சொல்லி வேகமா வீட்டுக்கு வந்து பார்த்திருக்காங்க. வீட்டுல மிஸ்டி இல்ல. இப்ப இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஸ்டி வந்துட்டு பார்ட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பா, வந்ததுக்கு அப்புறம் எதனாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ரொம்ப கேஷுவலா இருந்திருக்காங்க. இப்படி இன்னைக்கு லேட் நைட் ஆகுது. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டி வந்துட்டு வீட்டுக்கு வரல. இப்போதான் லிண்டாவுக்கு சந்தேகம் வந்திருக்கு, என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மிஸ்டி இங்கே வரலையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறாங்க, சுற்றி இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் கிட்ட எல்லார்த்திட்டையுமே கேட்குறாங்க. ஆனால் எல்லாருமே மிஸ்டியை நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி அடுத்த 2 நாள் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துக்குமே போயிருக்காங்க. சரி மிஸ்ட்ரி வந்துட்டு காணாம தான் போயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயம் வருது. இதனால இந்த விஷயத்தை பற்றி போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கதவு கிட்ட போகும்போது யாரோ ஒருத்தங்க கதவை தட்டுற சத்தம் கேக்குது. அந்த கதவை திறந்து பார்த்தப்ப வெளியில போலீஸ் ஆபீசர்ஸ் நின்னுட்டு இருந்தாங்க. ஆபீசர்ஸ் மிஸ்டிங்கிறது உங்களுடைய பொண்ணு தானே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு லிண்டா ஆமா அப்படின்னு சொல்ல ஆபீசர்ஸ் எல்லாருமே சைலண்டா இருக்காங்க. லிண்டா என்னாச்சு சார் அப்படின்னு கேட்டதுக்கு உங்க பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை கேட்ட லிண்டாவுக்கு வந்துட்டு இது பயங்கர ஷாக்கா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆத்துல எங்களுக்கு ஒரு சடலம் கிடைச்சிருக்கு, அந்த சடலம் வந்துட்டு உங்க பொண்ணோட இதுதான், மேற்கொண்டு நீங்க தான் வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. பயங்கரமா அழுதுகிட்டே ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டான அதாவது மிஸ்டியோடைய அப்பாவுக்கு கால் பண்றாங்க. இப்படி இவங்க பாபுக்கு கால் பண்ணி நம்மளோட பொண்ணு வந்துட்டு இறந்து போயிட்டா, யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர்னால அதை கரெக்டாக ப்ராசஸ் கூட பண்ண முடியல. நீ என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல, திடீர்னு கால் பண்ண பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொல்ற, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. லிண்டா தயவு செஞ்சு சீக்கிரமா என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல பாபு வந்துட்டு அவங்களோட வீட்டுக்கு வராரு. இதுக்கப்புறம் லிண்டா பாப் இவங்க 2 பேருமே வந்துட்டு போலீஸ் ஆபீசர் சொன்ன அந்த இடத்துக்கு போயிட்டு போலீஸ் ஆபீசர் ஆத்துல இருந்து எடுத்த அந்த பொண்ணுடைய சடலத்தை போய் பாக்குறாங்க. பார்த்து இவங்க 2 பேர்த்தினால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. இது என்னுடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அங்கே கதறி அழுகிறாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஆபீசர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லிண்டாவோட வீட்டுல இருந்து சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அவங்க பொண்ணை பத்தின எதனாச்சும் தடயம் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதனால லிண்டா கிட்ட இவங்க பர்மிஷன் கேட்கறாங்க. லிண்டாவும் வந்துட்டு எங்க வேணா சர்ச் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர் மிஸ்டியோட ரூமை செக் பண்ணி பாக்குறாங்க. எல்லா ரூமும் இருக்கிற மாதிரி ரொம்பவே நார்மலா தான் இருந்திருக்கு. அந்த வீட்டுக்குள்ள எதனாச்சும் ஒரு விஷயம் வந்துட்டு சஸ்பீஷியஸா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாங்க. அப்பதான் அங்க இருந்த ஒரு டேபிள்ல ஒரு பர்ஸ் ஒன்று இருந்திருக்கு. இந்த பர்ஸ் வந்து மிஸ்டியோட தான் அப்படின்னு சொல்லி லிண்டா கன்ஃபார்ம் பண்றாங்க. சம்பந்தப்பட்ட அன்னைக்கு நைட்டு வந்துட்டு கடைசியா இவங்க அவசரமா ஒரு பார்ட்டிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா அவங்களுடைய பர்ஸை வந்துட்டு அவங்க எடுக்காமலே போயிருந்திருக்காங்க. ஒண்ணு பக்கத்துல தான் நான் போறேன், பர்ஸுக்கான தேவை இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்லயே வச்சுட்டு போயிருந்திருக்கலாம். இன்னொன்னு அவங்களுக்கு கடைசியா வந்து அந்த காலில் சீக்கிரமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால அவசரத்துல பர்ஸை விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பார்த்ததுல மிஸ்டியோடைய 2 விஷயம் வந்துட்டு இங்க மிஸ் ஆகுது. ஒன்னு மிஸ்டியோடைய போன், இன்னொன்னு மிஸ்டியோடைய டிரைவிங் லைசன்ஸ். எப்பயுமே மிஸ்டி வந்துட்டு அவங்களோட பர்ஸ் அவங்க கூடயே தான் வச்சிருப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பர்ஸ்குள்ள தான் எப்பயுமே இந்த டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருப்பாங்களாம். ஒருவேளை பர்ஸோட தேவையில்லை அப்படின்னு சொல்லி டிரைவிங் லைசன்ஸ் அப்புறம் போனை மட்டும் கூட அன்னைக்கு எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா என்ன நடந்துச்சுங்கிறது யாருக்கும் கிளியரா தெரியல. இது இப்படியோ கடைசியா மிஸ்டி வந்துட்டு ஒரு நபர்கிட்ட பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டை விட்டு அவசரமா கிளம்பி இருக்காங்க. அப்ப இவங்க காலில் பேசின அந்த நபர் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சா கூட இந்த கேஸை வந்துட்டு சால்வ் பண்ணலாம். இதனால போலீஸ் ஆபீசர் வந்துட்டு மிஸ்டியோடைய கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்கறாங்க. இப்படி சர்ச் பண்ணி பார்த்ததுல கடைசியா மிஸ்டிக்கு 2 கால் வந்திருக்கு. அதுல முதல் கால் வந்துட்டு மிட் நைட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு. 2வது கால் இந்த முதல் கால் வந்து அடுத்த கொஞ்ச நேரத்திலே வந்திருக்கு. ஆனா இந்த 2 கால்லையுமே மிஸ்டி வந்துட்டு அதிக நேரம் பேச கிடையாது, ஜஸ்ட் கொஞ்சம் செகண்ட்ஸ் மட்டும் தான் பேசியிருக்காங்க. ஒருவேளை நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அந்த போனை கட் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 2000 அப்படிங்கிறதுனால பெரிய லெவல்ல டெக்னாலஜிலாம் வந்துட்டு டெவலப் ஆகல. இப்போ இருக்கிற மாதிரி நம்மளால போன் நம்பர் எடுக்கிறது, கால் ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறது, எத்தனை செகண்ட் பேசினாங்க, யார் கூட பேசினாங்க, அவங்க என்ன லொகேஷன்ல இருந்து பேசினாங்க, இந்த மாதிரியான டீடைல்ஸ்லாம் வந்துட்டு அப்போ எடுக்க முடியாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சமயத்தெல்லாம் வந்து கேஸை சால்வ் பண்றதுக்கு ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியா இருந்தது. அதனால சொல்லிக்கிற மாதிரியான எவிடன்ஸ் வந்துட்டு அதுல கிடைக்கல. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வேற ஒரு ஆங்கிள் இந்த கேஸை டீப்பா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க.
முதல்ல போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு கிடைச்ச அந்த ரோப்புடைய பேட்டர்ன், இந்த மாதிரியான ரோப்ஸ் வந்துட்டு யார் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி விசாரிச்சாங்க. இப்படி விசாரிச்சப்ப கப்பல் ராணுவ படையில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரியான ரோப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயம் போலீஸ்க்கு தெரியுது. அதே மாதிரி மிஸ்டியோட சடலத்தில் அவங்க தலையை சுற்றி வச்சிருந்தது டக் டேப் அப்படின்ற மாதிரி போலீஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது டக் டேப் கிடையாது, செயில் டேப். டெம்பரவரியாக மிதக்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு இந்த மாதிரியான செயில் டேப்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது படகு, கப்பல், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இந்த விஷயத்தை முக்கியமான க்ளூவா எடுத்துக்கிட்டு இந்த ஐலாண்ட்ல படகு சவாரி பண்றவங்க, கப்பல் ராணுவத்தில் வேலை பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்த பத்தியுமே பேக்ரவுண்ட் செக் பண்றாங்க. இவங்க ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் எடுத்து இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி யாராச்சும் மேட்ச் ஆகுறாங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. இவங்களுக்கு பெருசா எதுவுமே கிடைக்கல. ஆனா இதுக்கப்புறம் தான் போலீஸ் ஆஃபீஸருக்கு கொஞ்சம் கொஞ்சமா எவிடன்ஸ் கிடைக்க அன்னைக்கு மிஸ்டேக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மறுபடியும் லிண்டா கிட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. லிண்டா கிட்ட போயிட்டு உங்க பொண்ணு மிஸ்டியோடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்களா, பக்கமா அடிக்கடி அவங்க கிட்ட ஃபோன் பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ லிண்டா வந்துட்டு 2 பேர்த்துடைய பேரை சொல்றாங்க, டெட் அண்டர்வுட் அப்புறம் பாபி கூப்பர். இந்த 2 பேர்த்து கூட தான் ரீசன்ட் டைம்ல மிஸ்டி வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இவங்க 2 பேர்த்த பத்தி விசாரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டெட் அண்டர்வுட் அப்படின்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டி கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணுடைய அண்ணன். இந்த டெட் வந்துட்டு மிஸ்ட்ரியோட கொலை நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிஸ்ட்ரியை டேட் பண்ணியிருக்காரு. இந்த டெட்டை பத்தி விசாரிச்சப்ப போலீஸ் ஆஃபீஸருக்கு இன்னும் அதிர்ச்சிகரமான சில தகவல்கள்லாம் கிடைக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெட்டுக்கு நிறைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு. ஏற்கனவே எக்கச்சக்கமான தப்பு பண்ணிட்டு நிறைய தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். அதுலயும் பொண்ணுங்க கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ண கேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைம் இவன் மாட்டிருக்கான். போலீஸ் ஆஃபீஸர் அவன் எதனாச்சும் கப்பல் ராணுவத்தில் வேலை பார்த்திருக்கானா, இல்ல படகு சவாரி பண்ற மாதிரி எதனாச்சும் வேலை பார்த்திருக்கானா அப்படின்றத விசாரிக்கிறாங்க. ஆனா அவன் அந்த மாதிரி எந்த ஒரு வேலையுமே பார்க்க கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அடுத்ததா பாபி கூப்பர். பாபி கூப்பர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டியை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். மிஸ்டி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பாபியை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டியில தான் வச்சு மீட் பண்ணியிருந்திருக்காங்க. பார்த்த உடனே பாபிக்கு மிஸ்டியை பிடிச்சி போகுது. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு. சொல்லப்போனா மிஸ்டி அடிக்கடி பாபியை வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வருவாங்களாம். இப்படி பாபி வீட்டுக்கு வரும்போது அவங்களோட அம்மாவான லிண்டாவுக்கு பாபியை கொஞ்சம் பிடிக்காம இருந்திருக்கு. பார்க்கும் போது ஏதோ ஒன்று தப்பா இருந்திருக்கு அப்படின்னு தோணுது. ஆனா இந்த விஷயத்தை பத்தி லிண்டா வந்துட்டு மிஸ்டி கிட்ட டிஸ்கஸ் பண்ண கிடையாது. பாபி வந்து தினம் மிஸ்டிக்கு கால் பண்ணி பேசியிருக்கான். பல தடவை ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருக்கான். ஆனா அந்த ப்ரப்போசலை வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டி வந்துட்டு ஏத்துக்கல. கடைசி வரைக்குமே நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் ஜோன்லேயே தான் வந்து வச்சிருந்திருக்காங்க. போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இது கூட ஒரு மோட்டோவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா பாபி வந்துட்டு மிஸ்டியை ஒன் சைடா லவ் பண்ணியிருந்திருக்கான். ஆனா மிஸ்டி கடைசி வரைக்குமே ஏத்துக்கல. இந்த கடுப்புல கூட இந்த கொலையை பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு தோணுது. உடனடியா போலீஸ் ஆஃபீஸர் வந்து பாபியை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. பாபி கிட்ட மிஸ்டேக் இந்த மாதிரி ஆச்சு உனக்கு தெரியுமா, என்ன நடந்துச்சு நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரியான கேள்விலாம் கேட்கறாங்க. பாபி வந்துட்டு நான் மிஸ்டியை உயிருக்கு உயிரா காதலிச்சேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகிறான். சொல்லப்போனா பாபினால இந்த விஷயத்தை கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்திருக்காரு. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ்னால கரெக்டா இன்வெஸ்டிகேஷனே பண்ண முடியல. வழக்கம் போல போலீஸ் ஆபீசர் பாபிக்கும் கப்பல் ராணுவத்துக்கும் எதனாச்சும் சம்பந்தம் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டு பாக்குறாங்க. பார்த்ததுல பாபிக்கு கப்பல் ராணுவத்தை பத்தி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை அப்படின்னு தெரியுது. அவனுக்கு படகு சவாரி மட்டும் பிடிக்கும் அப்படின்றதும் தெரியுது. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர் நாங்க உங்க வீட்டை செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாபி கிட்ட கேட்டிருக்காங்க. பாபியும் சரின்னு சொல்ல போலீஸ் ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே பாபியோட வீட்டுக்குள்ள போயிட்டு சர்ச் பண்ணியிருந்திருக்காங்க. இப்படி சர்ச் பண்ணிட்டு இருந்த அந்த சமயம் தான் பாபியோட வீட்டுக்குள்ள மிஸ்டியோட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படின்னா மிஸ்டியோட கொலைக்கும் பாபிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு உடனடியாக பாபியை கூப்பிட்டு வச்சு இந்த டிரைவிங் லைசன்ஸ் உங்க வீட்டுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாபி வந்துட்டு மிஸ்டி காணாம போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது டியூஸ்டே, நானும் மிஸ்டி வந்துட்டு டேட்டிங் போனோம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு என்னது டேட்டிங் போனீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. பாபி வந்துட்டு ஆமா நாங்க டேட்டிங் போனோம், பக்கத்தில் இருக்கக்கூடிய பீச் சைடுக்கு டேட்டிங் போனோம். இப்படி நாங்க 2 பேருமே பீச்சில் போயிட்டு பேசிட்டு இருந்தோம். மிஸ்டியோட ட்ரெஸ்ல பேக்கெட்னு எதுவுமே இல்லை. இதனால இந்த டிரைவிங் லைசன்ஸை கொஞ்சம் வச்சிரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட தந்தா நான் தான் என்னோட பேக்கெட்ல வச்சிருந்தேன். அன்னைக்கு நாங்க 2 பேருமே பேசி முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது மிஸ்டி வந்துட்டு என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்ததையும் வந்து மறந்துட்டேன். நானும் வாங்கி பேக்கெட்ல வச்சு அதை மறந்துட்டேன். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் பேக்கெட்ல அது இருக்குதுன்றதே ஞாபகம் வந்தது. அப்பதான் நான் கடைசியா மிஸ்டியை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் பாபி வந்துட்டு அன்னைக்கு வீட்டுக்கு போனதாம், வீட்டுக்கு போன உடனே பயங்கர டயர்ட் ஆயிட்டு தூங்கிட்டதாம் சொல்லியிருக்காரு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு நெக்ஸ்ட் டே, அதாவது வெனஸ்டே காலையில 7ல இருந்து 7:40 நான் மிஸ்டேக்கு ஒரு கால் பண்ணேன். அதுதான் நான் மிஸ்டேக் கிட்ட கடைசியா பேசினது அப்படின்னு சொல்றாரு. உடனே போலீஸ் ஆஃபீஸர் அந்த காலில் நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட டிரைவிங் லைசன்ஸ் என்கிட்ட தான் இருக்கு, நான் தான் பேக்கெட்ல போட்டு அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு மிஸ்டே வந்துட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த டைம் மீட் பண்றப்ப நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் சார் நடந்துச்சு, இதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி பாபி சொல்றோம்.
இப்போ பாபி ஒரு முக்கியமான விஷயத்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்றாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டி வந்துட்டு நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு இன்னைக்கு போறேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னான். நானும் சரி போயிட்டு பத்திரமா பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னேன். இவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கறப்ப பாபிக்கும் இந்த கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு போலீஸ்க்கு தோணுது. அதே மாதிரி பாபி ரீசெண்டா எந்த ஒரு படகு சவாரியுமே போல அப்படின்றதும் தெரிய வருது. எப்படி பாபி விசாரிச்சப்ப பாபிக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றது தெரிஞ்சதோ, அதே மாதிரி டெட்டை விசாரிச்சப்ப டெட்டுக்கும் இந்த கொலைக்குமே சம்பந்தம் இல்லை அப்படின்னு தெரியுது. இப்போ பாபி சொன்ன அந்த ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஸ்டி வந்துட்டு பிரெக்னெண்டா இருந்ததா என்கிட்ட சொன்னான். அதுக்கு காரணம் பிரெண்ட் ஹூக் தான் அப்படின்றத என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் யார் இந்த பிரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, பிரெண்ட் தான் மிஸ்டியோடைய எக்ஸ் லவர். இந்த பிரெண்ட் ஹூக்குடைய போட்டோவை என்கிட்ட காமிச்சிருக்கான், நானுமே அந்த போட்டோ பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதே மாதிரி அந்த பிரெண்ட் வந்துட்டு மிஸ்டியை போட்டு பயங்கரமா அடிச்சதாகவும் சித்திரவதை பண்ணதாகவும் நிறைய இன்ஃபர்மேஷனை வந்துட்டு இவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களாம். இப்போ பாபி மேற்கொண்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த பிரெண்டோட ஃபோட்டோவில் பிரெண்ட் ஒரு டிஷர்ட் போட்டிருந்தாரு. அந்த டிஷர்ட்டில் கப்பல் ராணுவ படையோட ஒரு சிம்பிள் போட்டிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்துட்டு பயங்கரமான ஷாக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மிஸ்டியோட உடம்பு பிரேத பரிசோதனை பண்றப்ப அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ரிப்போர்ட்ல வரல. ஆனா அதை தவிர பாபி சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்க்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கிறதா அவங்களுக்கு தோணுது. ஏன்னா இவங்க தேடுறதும் கப்பல் ராணுவ படையில வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர் தான். ஆனாலும் போலீஸ் ஆஃபீஸருக்கு பாபி வந்துட்டு உண்மையை சொல்றானா இல்ல பொய் சொல்றானா அப்படின்ற டவுட் வந்துட்டு இருந்துகிட்டே இருந்தது. பாபி சொன்ன இந்த விஷயங்களை பத்தி போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு லிண்டா கிட்ட விசாரிக்கிறாங்க. இதை கேட்ட லிண்டா வந்துட்டு ஆமா மிஸ்டி வந்துட்டு பிரெண்ட் அப்படின்ற ஒரு பையனை வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு, ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு இந்த பிரெண்ட்டை பத்தி விசாரிக்கிறாங்க. இந்த பிரெண்ட் வந்துட்டு சதர்ன் மெரிட் ஐலாண்ட்ல தான் இருக்கிறார் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அந்த இடம் ரொம்ப தூரம் கிடையாது, மிஸ்டியோடைய சடலம் கிடைச்ச அந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு பிரெண்ட் மேல இருந்த சந்தேகம் இன்னுமே அதிகமாகுது. உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர் பிரெண்ட்டை போயிட்டு விசாரிக்கிறாங்க. பிரெண்ட்டும் எந்த ஒரு மறுப்பும் இல்லாம விசாரணைக்கு வராரு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் பிரெண்ட் கிட்ட நீங்க என்னவா வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பிரெண்ட் வந்துட்டு நான் கடற்படையில சார்ட்டர் போட் கேப்டனா ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா போலீஸ் ஆஃபீஸர் உங்களுக்கு மிஸ்ட்ரியை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்க பிரெண்ட் வந்துட்டு ஆமா எனக்கு தெரியும், ஒரு காலத்துல நான் அந்த பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கேன், எனக்கு இப்ப வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அப்பப்ப நான் வந்துட்டு மிஸ்டி கிட்ட பேசிட்டு இருந்தேன், இந்த விஷயம் வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியாது, தெரிஞ்சா கண்டிப்பா என்கிட்ட கோச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர் கடைசியா நீங்க மிஸ்டி கிட்ட எப்ப பேசுனீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு பிரெண்ட் வந்துட்டு ஜூலை 20 தான் கடைசியா நான் பேசினது அப்படின்னு சொல்றாரு. நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி மிஸ்டிக்கு 2 தடவை கால் பண்ண அப்படின்னு சொல்றாரு. இப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது, மிஸ்டி கடைசியா போன் பேசின நபர் இவர் தான். ஆனா இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் பிரெண்ட் கிட்ட கேட்கறாங்க. பிரெண்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலுமே வரல, அவன் வாயவே திறக்க கிடையாது. போலீஸ் ஆஃபீஸர்ஸும் எவ்வளவு விசாரிச்சு பாக்குறாங்க, ஆனா பிரெண்ட் வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருந்துறாரு. உடனே போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு பிரெண்டோட வீட்டை சர்ச் பண்ணி போறாங்க. அங்க பிரெண்டோட வீட்டு கிச்சன்ல ஒரு பேக் இருந்திருக்கு. இந்த பேக்கை பார்த்த உடனே போலீஸ் ஆஃபீஸர் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல மிஸ்டியோட கால்ல ஒரு பேக்கை கட்டி தள்ளி விட்டுருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு பேக் தான் எக்ஸாக்டா இவரோட வீட்டுக்குள்ள கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறமா இவருடைய வீட்டுக்கு வெளியில ஒரு போட் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த போட்டும் பிரெண்டோட தான். அந்த போட்ல வந்துட்டு ஒரு ரோப் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த ரோப் மிஸ்டியை கட்டி போடுறதுக்காக யூஸ் பண்ணியிருந்த அதே சேம் ரோப். அது மட்டும் இல்லாம பிரெண்டோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு நாய் வளர்த்திட்டு இருக்காரு. அந்த நாயோடைய கலர் கருப்பு கலர். ஆரம்பத்துல அந்த ரோப்ல கிடைச்ச அந்த கருப்பு கலர் முடி வந்துட்டு ஒரு நாயோட முடி அப்படின்னு சொல்லி டெஸ்ட்ல தெரிய வந்தது. அந்த நாய் வேற எதுவும் கிடையாது, இவரு வீட்டுல வளர்த்திட்டு இருக்கக்கூடிய இந்த நாய் தான். கூடவே இந்த போட்டை டீப்பா சர்ச் பண்ணி பார்த்ததுல இந்த போட்ல சில ஹேர் சாம்பிள்ஸ் எல்லாம் வந்துட்டு கிடைச்சிருக்கு, மைன்யூட்டா இருக்கு. அதை மிஸ்டியோட ஹேர் சாம்பிளோட வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப இது மிஸ்டியோட ஹேர் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மா தெரியுது. இந்த எல்லா உண்மையுமே சொல்லி இதுக்கு மேல நீ தப்பிக்கவே முடியாது, நீ மாட்டிக்கிட்ட, உண்மையை சொல்லு, நீ தான் மிஸ்டியை கொலை பண்ணியா அப்படின்னு கேட்டதுக்கு கடைசியா ஆமா நான் தான் கொலை பண்ண அப்படின்றத ஒத்துக்கிறேன். சரி இதுக்கப்புறமாச்சு சொல்லு, எதனால இந்த கொலை நீ பண்ண அப்படின்னு சொல்லி பிரெண்ட் கிட்ட கேட்டதுக்கு பிரெண்ட் வந்துட்டு அவ பிரெக்னெண்டா இருக்கிறதாவும் அந்த பிரெக்னன்சிக்கு நான் தான் காரணம் அப்படின்னு போய் சொன்னான். ஆனா எனக்கு 100% தெரியும் மிஸ்டி வந்து பிரெக்னெண்டா இருக்கிறதுக்கு நான் காரணம் கிடையாது அப்படின்னு.
ஆனா மிஸ்டி வந்துட்டு அமைதியா இல்லாம அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்த்திட்டுமே வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அதுக்கு காரணம் வந்துட்டு பிரெண்ட் தான் அப்படின்ற மாதிரி ஊர் ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருந்தா. அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த விஷயம் மட்டும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட காதுக்கு போச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவ என்னை விட்டுட்டு போயிடுவா. இதனால இந்த மாதிரிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி கேஷுவலா பேசுறதுக்காக தான் ஃபோன் பண்ணி அவளை என்னோட வீட்டுக்கு வர சொன்னேன். அவளும் சரி அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக என்னோட வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்தப்ப நீ ஏன் இந்த மாதிரி சொல்ற, உன்னோட பிரெக்னன்சிக்கு நான் காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஆனா மிஸ்டி வந்துட்டு அதை கேட்கவே கிடையாது. நீ தான் காரணம், நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா. ஒரு கட்டத்துக்கு மேல அது ஒரு பெரிய சண்டையா போச்சு. இந்த சண்டையில எனக்கு கண்ணு மண்ணு தெரியாம கோவம் வந்துச்சு. இந்த கோவத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவளோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சேன். நெரிச்சதுக்கு அப்புறமா அமைதியாரு அப்படின்னு சொல்லும் போது அவ இறந்துட்டா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. இது எதுவுமே வந்துட்டு நான் வேணும்னே பண்ண கிடையாது, அப்ப இருந்த ஆத்திரத்துல ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ஆனா இப்படி இவ இறந்து போயிருவா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா இந்த சடலம் இது வீட்டுக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் தான் கொலை பண்ண அப்படின்றது தெரிஞ்சிடும். நான் மாட்டிப்பேன். நான் வாழணும்னு நினைச்ச என்னோட வாழ்க்கையை வந்துட்டு என்னால வாழ முடியாமலே போயிடும். அதனாலதான் இந்த சடலத்தை வந்துட்டு அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சேன். அவளோட கை கால் எல்லாத்தையுமே கட்டி ஒரு பேக்ல வந்துட்டு நிறைய கல்லை வச்சு அந்த கல்லை அவளோட காலில் கட்டி மிஸ்டியோட சடலத்தை போட்ல வச்சு தண்ணியிலே வந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அவளை அப்படியே லேக்ல இறக்கி விட்டேன். அந்த கல்லோட வெயிட்டுக்கு அவ கண்டிப்பா கீழே தான் போவா, மேல வரவே மாட்டா அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கல்லோட வெயிட் வந்துட்டு அந்த பேக்னால தாங்க முடியாம லைட்டா கிழிஞ்சது வழியா அந்த கல்லெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே போயிருந்திருக்கு. பாடி வந்துட்டு மேல வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி ஒருத்தரோட கண்ணில் அந்த பாடி பட இந்த கேஸ் வந்துட்டு சால்வ் ஆயிருக்கு. இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு கோர்ட்ல இவருக்கு எதிராக அதை போயிட்டு நிரூபிக்கிறாங்க. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் நடந்தது. கடைசியா அக்டோபர் 23, 2002 இந்த கொலை இவரு தான் பண்ணியிருக்காரு, இதுக்கு முழு காரணம் இவரு தான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு பரவல் இல்லாத ஆயுள்கால தண்டனை கொடுக்கறாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ். நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி மிஸ்டி சொன்ன ஒரு பொய்யினால அவங்களோட தலையெழுத்தே வந்து மாறி போச்சு. அவங்களோட உயிரே அது குடிச்சிருச்சு. மிஸ்டி என்ன நினைச்சிருந்திருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டிக்கு பிரெண்டை விட மனசலாம இருந்திருக்கலாம். திருப்பியும் பிரெண்ட் கூட போயிட்டு சேரணும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்ற ஒரு பொய்யை சொன்னா கண்டிப்பா பிரெண்ட் வந்துட்டு நம்மள விட்டுட்டு போக மாட்டான், நம்ம கூடவே இருப்பான் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஆனா அது அப்படி நடக்க கிடையாது. அடுத்ததா இந்த கொலை நடக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா பிரெண்ட் வந்து வேணும்னே பிளான் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு இந்த கொலையை பண்ண கிடையாது. தற்செயலா அந்த சமயம் இருந்த கோவத்தினால தான் கழுத்து நெரிச்சு கொலை பண்ணியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த கொலையை மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்திருக்கான். ஆத்திரத்துல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கோவத்துல பண்ண ஒரே ஒரு நிமிஷத்தோட விளைவா ஆயுசு ஃபுல்லா பிரெண்ட்னால அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாம இப்ப ஜெயில இருக்கான். இதுதான் இன்னைக்கு நம்ம இந்த கேஸ்ல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.